ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 4000 வழங்கிடு. ரூபாய் 4000 வழங்கிடு. ஏற்றிடு. வெட்டு கூலியை ஆலை நிர்வாகமே ஏற்றிடு என்று கேட்டு ஆர்ப்பாட்டம். கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு கரும்புகளை இறக்குமதி செய்வதை தடை செய் என்று கரும்பு விவசாய கோரிக்கைகள் வெல்லட்டும். தமிழக அரசு வழங்கிடு. ரூபாய் 4000 வழங்கிடு என்று கேட்டு போராட்டம். கரும்பு சங்க போராட்டம். தமிழகத்தில் கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 கேட்டு மதுரை, விழுப்புரம், ஈரோடு ஆகிய இடங்களில் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தின் சார்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாநில அரசு இன்னும் முத்தரப்பு கமிட்டியை கூட்டி மாநில அரசுடைய பரிந்துரை விலையை அறிவிக்கவில்லை. ஆனால் ஆலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, அரவை நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த அரசு இன்னும் விலையை அறிவிக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் விவசாயம் கடுமையான வறட்சி ஏற்படுகிறது. இடுபொருளுடைய விலை, உற்பத்தி செய்ய இடுபொருளுடைய விலை கடுமையாக கூடிவிட்டது. மின்சாரம் தொடர்ச்சியாக கிடைக்கவில்லை. டீசல், பெட்ரோலை வச்சு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த மாநில அரசு கரும்பு டன் ஒன்றுக்கு விலையாக 4000 அறிவிக்க வேண்டும். மற்ற மாநிலங்களில் 3200 கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த அரசு எந்த விலையும் அறிவிக்கவில்லை. அதே நேரத்தில் மாநில அரசு கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிறனால பட்டுப்போன கரும்புக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 4000 25,000 வழங்க வேண்டும். கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். கிணறுகளை ஆழப்படுத்த புதிய கடன் வழங்க வேண்டும். மேற்படி கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தின் சார்பாக, தென் மாவட்ட ஆலைகளின் சங்கத்தின் சார்பாக இன்று மதுரை கலெக்டர் நடத்துகிறோம். இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கமும் இடதுசாரி கட்சிகளும் தொடர்ச்சியாக போராடும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என் பழனிசாமி, மாநில தலைவர், தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம்.